ஒரு மேஜிக் பவுடர் ரெடி பண்ணலாமா? இது எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன போடணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரலும் பாருங்கள். நீங்கள் சாப்பிட்டு வேணான்னு தூக்கி போடுற ஆரஞ்சு தூள், பீட்ரூட், ரோஜாவோட இதில் பன்னீர் ரோஸ் எடுத்துக்கோங்க. ஆவாரம்பூ, கடலை மாவு, பாசிப்பயிறு, மஞ்சள் தூள், இது மட்டும்தான். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா, எல்லாத்தையும் நல்லா வெயிலில் காய வச்சு ஃபைன் பவுடராக தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். ஆரஞ்சு தோல் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துட்டேன், காய வச்சேன். அடுத்து பீட்ரூட்டு, ரோஸ் பெட்டல்ஸு, ஆவாரம்பூ, இது எல்லாத்தையும் காய வச்சு அதையும் தனியாக மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து பாசி பயிறு அது எடுத்துக்கிறேன். பாசி பருப்பு இல்லைங்க, பாசி பயிறு பச்சை கலரில் இருக்கும் இல்லையா, அதையும் ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன். எடுத்து அதையும் ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி அதையும் முன்னாடி அரைச்சி ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, அது கூட கொட்டிடுறேன். அடுத்து அது கூட கடலை மாவு. இந்த பாசி பயிரும் கடலை மாவும் ஒரே அளவில் எடுக்கணும், ஓகேவா? மற்றதெல்லாம் முன்ன பின்ன போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பாசி பயிரும் கடலை மாவும் ஒரே அளவாக எடுக்கணும். ரெண்டாவது, நான் சக்தி மசாலா பிராண்டோட மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். அது ஒரு 1 டீஸ்பூன் போதும். ஏன்னா நான் என் பையனுக்கும் யூஸ் பண்ணுவேன். அதனால பசங்களுக்கு மஞ்சள் தூள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால் நான் அந்த கிருமி நாசினிக்காக மஞ்சள் தூள் யூஸ் பண்ணுறேன். 1 ஸ்பூன் மட்டும் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு, உங்கள்கிட்ட என்ன சல்லடை இருக்கோ அந்த சல்லடையில் சலிச்சு எடுத்துக்கோங்க. அந்த மேலே டஸ்ட் வரும் இல்லையா, அது நமக்கு வேணாம், அதை த்ரோ பண்ணிடுங்க. கீழே இருக்க பவுட்ரு மட்டும். நான் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பவுட்ரு, அரைச்சி வச்சுருக்க பவுட்ரு எனக்கு ஒரு 1 மந்த்துக்கு வரும். நான் இது தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் குளிக்கும்போது 1 ஸ்பூன் மட்டும் எடுத்திங்கன்னா போதும். 1 ஸ்பூன் எடுத்து தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நல்லா வாட்டர்